அபி வந்து ராகவ் மேல பொசசிவா இருக்கிறது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. சந்திராக்கா வந்து முரளிகிருஷ்ணன்ட்டேருந்து உண்மை கிடைக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி மேக்ஸிமம் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ராகவ், அபி, அனு எல்லாம் இத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வேணும் அவனுக்கு இதுவே வேணும். எத்தன பொண்ணுங்களோட வாழ்க்கையில அவன் விளையாடி இருப்பான். அஞ்சலி அக்கா எவ்வளோ நம்புறா அவன. இவனுக்கு வேணும். இது இல்ல இதுக்கு மேலேயே வேணும். அடுத்த நாள் காலையிலேயே வந்து சந்திராக்கா இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, எனக்கு வந்துட்டு ஒரு சாரி வேணும். எனக்கு போட்டுக்கிறதுக்கு துணியே எடுத்துட்டு வரல நானு. உங்கள நம்பி தானே கட்டின சாரியோட வந்தேன்னு" சொல்லி சீன் போட்டுட்டு இருக்காங்க. வீட்ல இருக்கிறவங்க எவ்வளவோ மிரட்ட ட்ரை பண்ணி ஒண்ணுக்குமே அடங்காம முரளிகிருஷ்ணன் லெவலுக்கு கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம சுந்தரி வந்து, "சரி நீ போய் அவளுக்கு கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ வாங்கி குடுத்துட்டு வா." அப்படியே மிரட்டிட்டு வெளியே போயிட்டு, யாருக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, அபியும் ராகவும் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க. ஆஃபீஸ்ல வந்து அபி வந்து ஆஸ் யூஷுவல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, முன்னாடி வந்து அந்த தகராறு பண்ண மாடல் வந்து வராங்க. என்ன இவங்க இங்க வந்திருக்காங்கன்னு அபி யோசிக்கும்போது, அவங்க பாட்டுக்கு ராகவ் கேபின்குள்ள போறாங்க. அங்க போய் ராகவ்ட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. அபி இருந்துட்டு வெளிய இருந்து அப்படியே எட்டி எட்டி பாக்குறாங்க. என்னதான் இவங்க இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க? அதான் அவளுக்கு அந்த நடிக்க முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கே போனால, அப்ப எதுக்கு இப்ப திரும்பி வந்தா? ராகவ் வந்துட்டு, ஏன் அபி இப்படி எட்டி எட்டி பாக்குறா? ஓகே, இவ பொசசிவ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வைக்கலாம். அபி நம்மள எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு இதுலயே நான் கண்டுபிடிப்பேன். ராகவ் வந்து லாவண்யா கால் பண்ணி, இங்க பாருங்க எனக்கு வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே வேணும் சொல்லி இப்படி அபி பாத்துட்டு இருக்கிறது தெரியும் போதே வந்துட்டு இந்த மாடலுக்கு வந்து ஃப்ளவர் பொக்கே கொடுத்து, நீங்க வந்து திருப்பி இந்த கம்பெனிக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான்ற மாதிரி கொடுக்குறாங்க. இது பார்த்த உடனே அபிக்கும் லாவண்யாக்கும் அப்படியே டென்ஷன் ஆயிடுது. என்ன ராகவ் பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு இந்த அம்மா வேற இங்க வந்து உட்காந்துருக்கான்னு தெரியலையே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முரளிகிருஷ்ணா வந்துட்டு சந்திராக்கா வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் மிரட்டிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.